ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகள். சனி இப்போது வக்ரம் பெற்று இருந்தது. வரக்கூடிய நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது. அப்போது இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு, இனி வரக்கூடிய பலன்கள் வேறு, கண்டிப்பாக மாற்றமாகும். பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும். அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ, சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது வருகிற 5/11/2024 முதல் அடுத்து வரப்போகும் 24/3/2025 வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பலன்கள் நடக்க போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். குரு பயிற்சியாகி ரிஷபத்தில் குரு இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். சனி கும்பத்தில் இருக்கார். சனியோடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார். புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் இருக்காங்க. செவ்வாய் கடகத்தில் இருக்கார். இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. அப்போ அந்த சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க. செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில், சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில். அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டு இருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நன்மையான பலன் தான் நடக்கும். இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரால் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது. அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். எண்ணங்கள் நிறைவேறும். மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும். அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவுலாம் குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும். நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும். அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும். முன்பு இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அப்போ சனி வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். மக்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது. பொய் சொல்வது, ஏமாற்றுவது, திருடுவது, கொலை செய்வது, கற்பழிப்பது, இது மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவது, தவறான பழக்கவழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும். இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். இதுதான் இந்த சனி வக்ரத்து நடக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை 12 ராசிக்கு முன்னாடி பலன் நான் சொல்ல போகிறேன். மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய நவகிரகத்தில் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு உண்டான உங்கள் ராசி பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் இந்த பதிவுகளை நான் சொல்ல போகிறேன். மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அவர் இருக்கார். வக்ரம் பெற்று இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போது அந்த 11ஆம் இடத்து பலனை கண்டிப்பாக கொடுப்பார். லாபங்களை அதிகரித்து கொடுப்பார். இது வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலையாக இருந்திருக்கும். ஒரு முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஏதோ பேருக்கு நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்குண்டான லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ செய்ய முடியாது. அதுக்கு தான் நம்ம தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறது. லாபம் இருந்தால் மட்டுமே அந்த தொழில் வியாபாரத்தை செய்ய முடியும். அதன் போல தான் இந்த லாபங்கள் வரக்கூடிய வகையிலே அந்த சனி பகவான் உங்களுக்கு அருளாசி வழங்கப் போகிறார். அப்போ லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மனிதர்களோடு தொடர்பு கிடைக்கும். பிரபலமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. இதனால் இருந்த பிரச்சனைலாம் தீரும். உங்களுடைய சுறுசுறுப்பாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் எதிலுமே சிந்தித்து ஆழ்ந்து செய்யக்கூடிய பலன்கள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியது. புத்திரர்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது இல்லாமல் முன்னோர்களுக்கு உண்டான அந்த திதி
திவசம் அதெல்லாம் விட்டு போயிருந்தால் கூட அது இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று முறைப்படி அந்த சிராத்தத்தை நீங்கள் கொடுத்து வரலாம். அது இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயம் ஒன்று பெரிய விஷயமா இருக்கும், அதுக்குண்டான நடக்கிற காலகட்டம் தான் இப்போது. இதனால் வரைக்கும் சனி பயிற்சியாகி சனி வக்ரம் பெற்று நடக்காத ஒரு விஷயம் சனி வக்ர நிவர்த்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அது பெரிய விஷயமாக தான் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை வரணும்னு நினச்சிருப்பீங்க, அது வந்து சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனை இழுபறியாகவே இருக்கே, அது வரலன்னு நினச்சிருப்பீங்க, அது வந்து சேரும். நீண்ட நாளாக ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்கோம், வேறு இடத்துல மாற்றினா நல்லாயிருக்குமே நினைப்பீங்க, அதுவும் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைப்பீங்க, அந்த முன்னேற்றங்களும் வந்து சேரும். அதனால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து அது உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. இதுதான் நடக்கும். அப்போ சந்தோஷமான விஷயம் தானே இது. இதற்கப்புறம் உங்களுக்கு ஆயுள் பயம் இருக்கும், அதெல்லாமே இப்போது காணப்போயிடும். சனி வக்ர நிவர்த்தியால் ஆயுள் பயம் உங்களை விட்டு போய்விடும். அந்த ஆயுள் பயம் மட்டுமே எந்த ஒரு மனிதனுக்கும், அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், இருந்தால் நல்வாழ்க்கை சித்திக்காது. ஆனால் வாழ முடியாது. அதையும் நினச்சிட்டு இருப்போம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அதுதானே பிறத்துட்டோம் வாழ்க்கை நடுவில் முடிய போகிறது. இப்போலாம் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் இது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தானே சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுலேயுமே இறப்பு வருது, வயதாகியும் வருது, மத்தியம வயசுலேயும் வருது. அதுக்கு தானே நம்ம தெரிஞ்சுக்க தானே ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தில் கூட அதை இப்போ முதல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்படின்னு கூட சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போ அதை சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய குருநாதர்லாம் சொல்லி இப்போ நான் சொல்கிறதில்ல. அதெல்லாம் சொல்ல முடியும், ஆனால் சொல்வது இல்லை. அதனால் அந்த ஆயுள் பயம் இருக்கும், எப்போ என்ன ஆகும், அந்த பயம் இப்போது உங்களை விட்டு போயிடும், கண்டிப்பாக போய்விடும். ஆயுள் காரகன் உங்களை ஆயுள் சார்ந்து பார்க்கறனால அந்த பயம் போயிடும் உங்களை விட்டு. அது இல்லாமல் எதிர்பாராமல் ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே அமையும். எதிர்பார்க்காம திருப்பம்னா எப்படி? திடீர்னு ஒருத்தர் வருவார், உங்களுக்கு ஏற்கனவே இங்கே அவருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவருக்கு நல்ல நிலைமையில் வந்திருப்பார், அவர் வந்து உதவி பண்ணிட்டு போடுவார். இது எதிர்பாராமல் நடக்கும். அது இல்லாமல் விலகி போனவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ரொம்ப நாள் காணாமல் போயிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? திடீர்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் திடீர்னு ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவோம்? எங்கப்பா ஆளே காணும், ஊருக்கு போயிருந்தியா, இல்லை இருக்கியா இல்லையா, இப்படி தானே கேட்போம். அது மாதிரி தான் நீங்களும் கேட்க போகிறீங்க. அப்படிப்பட்ட அந்த நட்பு உறவுகள் தான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. இதெல்லாமே நடக்க போகுது இந்த சனி வக்ர பற்றி பலனில். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியால் பெரிய பிரச்சனை, அதாவது குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அது கண்டிப்பாக தீர்ந்துடும். ஒரு வழக்கோ பஞ்சாயத்தோ ஏற்பட்டு அது மூலியமாக தீர்க்கப்படும். உங்களுக்குள்ளே தீர்த்துப்பீங்க. அதுக்கு ஒரு இப்போ தான் நம்ம அந்த காலத்துலாம் வந்து அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ கோர்ட்டுக்கு போகிறதோ கிடையாது, இருந்தது, ஆனால் அதிகமாக இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எவ்வளோ வழக்குகள் தேங்கி நிற்குது, பெண்டிங்கில் இருக்குது. பெரிய பெரிய வழக்குகளாமே அப்படியே இருக்குது, சின்ன சின்ன வழக்குங்களும் இருக்குது, பெரிய பெரிய வழக்குங்களும் இருக்குது. தேவையில்லாமே இப்போ வழக்குகள் போடுறாங்க, எல்லாத்துக்குமே வழக்கு போடுறாங்க. அது ஒரு தொழிலாகவே வச்சுட்டுருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, பணிபுரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, வக்கீல் துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும். இப்போல்லாம் வந்து இதில் தான் வரணும்னு விரும்புகிறாங்க எல்லாருமே. அப்படி தான் உள்ள காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு முடியாத விஷயம் கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியால் கண்டிப்பாக முடியும். அது உங்கள் குடும்பத்திலே வழக்கு உங்களுக்குள்ளே முடிச்சுப்பீங்க. அப்போலாம் அப்படி தான் நடந்தது. வீட்டில் தான் முடிப்பாங்க மேக்ஸிமம். ஒரு பெரிய மனுஷன் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி தப்பு இதுமாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்வாங்க. இதை மீறி தான் அந்த ஊரில் நாட்டாமல் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுவாங்க, தீருவாங்க, அதுக்குள்ளேயே முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ தான் எடுத்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன், எடுத்துக்கலாம் கோர்ட், அப்படி தான் போயின்ட்டுருக்காங்க. அதெல்லாமே இப்போ உள்ள காலகட்டங்கள், அது மாற்ற முடியாது. மாறக்கூடியது
நாம் தான் மாறணும், அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு முடியாத விஷயம் ஒன்று முடியும். அது உங்கள் குடும்பத்தாராலே பெரிய மனுஷரால் தலையிட்டு அந்த விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அது முடிச்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு பெருமூச்சு விடுங்க, ஹப்பாடா அப்படின்னு பெருமூச்சு வரும் இல்லையா, ஒரு விஷயம் பெரிய விஷயம் முடிஞ்சால் அது மாதிரி தான் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நீங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இறை பரிகாரம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சனி சொன்ன வழிபடணும், அவரோட சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போது சனிக்கிழமை தோறும் எல்விளக்கு போட்டு சனி விஷ்ணுவை வழிபட்டு வர வேண்டும். காலையில் ஆஞ்சநேயர் வழிபடணும், மாலையில் சனீஸ்வரன் வழிபடணும். இதுதான் முறையாக சொல்லிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போது நடக்க முடியாமல் இருப்பாங்க மாற்றுத்திறன், அவங்களுக்கு அந்த ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்குண்டான உபகரணங்களை அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். மாற்றுத்திறன்கள் கண் பார்வை குறைவாக இருக்கவங்கள அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்று நினச்சாக்கா அதுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்யணும், அதுதான் முக்கியம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நன்மையான பலன் தான் ஏற்படும். சனி ரொம்ப சந்தோஷப்படுவார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளியாக புராணத்திலையும் இதிகாசத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.